ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம காட்ட போகிறது என்னென்னா, இந்த பீன்ஸ் செடி. சொன்னேன் இல்லையா, வெயிலில் எப்படினாலும் பீன்ஸ் செடி தாங்காதுன்னு, வேரோடு பிடுங்கிட்டு வந்துருச்சு. ஸோ இனிமேல் நம்ம இந்த மாதிரி டைமில் பீன்ஸை வச்சு நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அந்த ஒரு விஷயம் நம்ம இதில் கற்றுக்கிட்டோம். இது இன்னும் பட்டர் பீன்ஸ் செடி அப்படி தான் இருக்குது. பட் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு இதாகாது, சர்வைவ் ஆகாது. இது ஒரு சொரக்காய் கொடி இந்த சைடு போகுது. நம்ம என்ன தான் மறுபடியும் இழுத்து விட்டாலும் அது இந்த சைடு தான் போவேன்ட்டு சொல்லி போயிட்டுருக்கு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பீக்கங்காய் அவ்வளோதான் போச்சு. இதுக்கு மேலே வளர்ந்தாலும் இது உள்ள காய் நல்லா இருக்காது. அது பாதியிலேயே இந்த மாதிரி ஒரு மாதிரி வெம்பி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் சாயந்தரம் மட்டும்தான் மாடிக்கு வர்றதேவும். காலையில் தப்பி தவறி கூட வர்றதில்லை. ஏன்னா ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்தால் அவ்வளோ வெயில் இருக்குது மாடியில். ஸோ நமக்கு வெயில் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இந்த 2 வீக்ஸ் ரொம்ப வெயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சாயந்தரம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு விட்டுறணும். அகெயின் நம்ம பீக்கங்காய் பார்த்தா ஃபுல்லாக ஆண் மலராக இருக்குது. கொஞ்சம் எல்லாத்துக்குமே மண் நிறையா போடணும். மண் போட்டால் தான் கொஞ்சமாவது கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் காய் நல்லா பிடிக்கும். பார்த்திங்கன்னா, ஒரு பீக்கங்காய் பெண் பூ இருக்குது. ஸோ இதை நம்ம உடனே பாலினேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு பாலினேஷன் பண்ணிடலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண் பூவை எடுத்து நம்ம பாலினேஷன் பண்ணிடலாம். ஓகே, அந்த ஒரு 1 வீக் ஒருக்கா ஒரு 2-3 காய் கிடச்சா நல்லது தானே. ஸோ இது ரொம்ப முன்னாடி போட்டால் நாற்று. சரி, அது இதுக்கப்புறம் வராதுன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். பார்த்தா ஒரு 4 அந்த ஒரு இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. சரி, அதுக்கு ஒரு க்ரோ பேக்கில் அதை நட்டு வச்சு பார்ப்போம், வளர்ந்தால் வளரட்டும். ஏன்னா இதுக்கப்புறம் அதுலேயே இருந்தாலும் அது வளரவும் செய்யாது, காஞ்சு தான் போகும். சரி, அதனால் ஒரு காலியாக இருக்கிற க்ரோ பேக்கை ரெடி பண்ணி அந்த 4ஐயுமே நட்டு வைக்கலாம். அது 4மே கேப்சிகம் தான் நினைக்கிறேன். மிளகாய் இல்லைனா கேப்சிகம் 2ஆக தான் இருக்கும். அது மேக்ஸிமம் கேப்சிகமாக தான் இருக்கும். எப்பயோ போட்ட ஒரு கேப்சிகம் விதைகள் நிறையா வளர்ந்துருச்சு. அதுதான் நம்மக்கிட்ட இப்போ ஒரு 7-8 செடி இருக்குது. இதுலேயுமே ஒரு 5-6 நாற்று கேப்சிகம் நாற்று தான் இருக்குது. முதல்ல எது நம்ம வளரலன்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதுவே நமக்கு நிறையா நாற்றுகள் இருக்குது. ஸோ இந்த 4ஐயுமே மாற்றி வச்சு பார்ப்போம் ஒரு க்ரோ பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அதை எடுத்து மாற்றுறேன். வெயிலில் சாயந்தர டைம் மாற்றுறது சர்வைவ் ஆகிறது பெரிய விஷயம். 2 தக்காளியை மாற்றி விட்டோம். அதில் 2 தக்காளியில் ஒரு தக்காளி மட்டும்தான் லைட்டாக பிடிச்சி நிற்கிது. ஸோ அதனால் சரி, ஒரு ட்ரை தான். எப்படினாலும் இதுலேயே இருந்து இது வாடி தான் போகும். ஸோ இது அட்லீஸ்ட் இந்த 4ல் 1ஆவது வளர்ந்தால் நமக்கு நல்லது தானே, ஒரு காய்க்கு வரும்ல அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இதை நம்ம எடுத்து நட்டு வச்சாச்சு. ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். எனக்கே இந்த வெயில் டைமில் மாற்றி வைக்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ மனசே இருக்க மாட்டேங்குது. சரி, இன்றைக்கி தான் அந்த வேலை முடிஞ்சிருக்கு. நேத்திக்கு கூட நம்ம பொரியலுக்கு ஒரு 10 கிட்ட கேப்சிகம் கட் பண்ணோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் அது நல்லா பெருசாக வளரணும். வளர்ந்தால் அது நல்லாயிருக்கும். அதை 2 தடவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் குட்டி குட்டியாகவே இருக்குது. ஸோ இதுக்கு இமீடியட்டாக நம்ம கொஞ்சம் உயிர் தண்ணி கொடுத்துடலாம். ஸோ இவங்க எப்படி வளர்கிறாங்கங்கிறதையும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ அந்த இதை எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருந்த மண்ணை அதில் இருந்த ஒரு புடலங்காய் க்ரோ பேக்கில் போட்டுட்டேன். கொஞ்சம் அப்பப்போ மண்ணும் கொஞ்சம் ஃபில் பண்ணணும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. 4மே வளர்ந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வேலைகளில் தான் பார்த்துருக்கோம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.